ஒரு மாநிலத்தின் ஒரு கட்சியை இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தார் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற நேரத்தில் இந்த இயக்கத்திற்கு பல்வேறு சோதனைகள் சூழ்ந்தது. இவைகளெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த சூழலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கண்ட கனவுகளை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு புரட்சித் தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் வெற்றியடைவதற்கு நாம் ஒரு சிறு துரும்பாக இருப்போம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பல்வேறு பிரச்சனைகளில் பிரிந்து கிடந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் 1991 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுகிற ஒரு நல்ல சூழலை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து மீண்டும் 2001 ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2ஆம் முறையாகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அன்றிலிருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகும் வரை 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று 2001, 2011, 2016 இந்த ஆண்டுகளில் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்தால்தான் வரலாறு. மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு மத்திய அரசுடைய நிதியை எதிர்பார்க்காமல் மாநிலத்தினுடைய நிதியை கொண்டு மட்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் 52% மொத்த வருவாயில் 52% வருவாயை நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய திருக்கரங்களை தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. தங்கத்துடன் தாலியுடன் தங்க இலவச திருமண உதவி திட்டம், படிக்கின்ற கல்வி அனைத்து நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு தர வேண்டும் என்று ஆரம்ப கல்வியிலிருந்து முதுநிலை கல்வி வரை இலவச கல்வி, தாய்மார்களுக்கு பிரசவ கால உதவி, பெண்களுக்கு ஸ்கூட்டி, மாணவ செல்வங்களுக்கு சைக்கிள், இப்படி பல்வேறு வகையான கிட்டத்தட்ட ஒரு 62 வகையான உதவிகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஒரே தலைவர் மாண்புமிகு அம்மாவர்கள் தான் என்பதில் எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மாண்புமிகு அம்மா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுது டாக்டர்கள், மருத்துவர்களெல்லாம் கைவிட்ட நிலையில் அதற்கு முன்னால் 2001 ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சோதனை வந்த பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை முதலமைச்சராக பொறுப்பில் நியமித்தார்கள். 6 மாத காலம் நான் மாண்புமிகு அம்மாவுடைய என்ன கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையின்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று அடிபரலாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றினேன் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு என்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை மாண்புமிகு அம்மா அவர்கள் அடுத்த கணமே நான் அவர்களுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்தேன் என்பதுதான் வரலாறு. 2006க்கு பின்னால் 2011, 2011 மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் பெங்களூர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை அடுத்த வினாடியே என்னை அழைத்து, நீங்கள் எல்லாம் சென்று சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக என்னிடமும்
முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சராக இருந்த விஸ்வநாதன் அவர்களிடம் சொல்லினார்கள். விஸ்வநாதனை கூப்பிட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த கணமே பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று சொல்லி பன்னீர்செல்வமே எந்திரிச்சு மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை முதலமைச்சராக சொன்னால் என்று சொல்லாமல் விஸ்வநாதன் அவர்களே நீங்கள் எந்திரித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எழுந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், எங்கள் இருவரையும் அழைத்து பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று நீங்கள் சொல்லி அந்த கூட்டத்தை எளிதே முடித்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டளையின் அடிப்படையில் நானும் இரண்டாம் முறையாக மாண்புமிகு அம்மாவுடைய கட்டளையை ஏற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். 2016 மீண்டும் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல். அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு அம்மாள் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை நிறுத்தி 234 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு மாண்புமிகு அம்மாவர்கள் தன்னுடைய உடல்நிலையை பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழல் ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் அவர் குறித்து நினைவு கூர்ந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தொண்டர்களுக்காக கட்சி நடத்தியவர்கள், ஜெயலலிதா பிரிந்தவர்களை ஒன்றிணைத்து ஆட்சி அமைத்தவர் என்று பேசியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். முதலமைச்சர் கடை தண்ணீரை உடனே திறந்துவிட்டு அந்த தண்ணீர் புழலேறி சென்று அடைவதற்கு தக்க பாதுகாப்பினை நீங்கள் அளித்திட வேண்டும் என்று அவர்களிடம் கட்டளையிட்ட அடிப்படையில் 1 TMC தண்ணீர் அங்கே வந்து சேர்ந்தது. செல்ல முதலே ஆஃப் பண்ண சொன்னாங்களா? அந்த பிரச்சனையும் நல்லபடியாக முடிந்தது. அதற்கு பின்னால் ஜல்லிக்கட்டு பிரச்சனை, தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையாக ஜல்லிக்கட்டு, அதற்கு தடை ஏற்பட்டது. அந்த தடையை நீக்க வேண்டும் என்று தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டின் மீது பற்றும் பாசமும் கொண்டு மனதில் வைத்தனது அந்த நிகழ்வு நடந்தது. 10 நாள் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உட்கார்ந்து கொண்டு அறப்போராட்டத்தில் அனைவரும் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்திக்க வந்து உடனே வரும்படி அழைத்தார்கள். நான் டெல்லி சென்று மாண்புமிகு சின்னம்மா அவரிடம் சொல்லிவிட்டு தான் டெல்லி சென்றேன். டெல்லி சென்று அங்கே நான் காலையில் அறையில் தங்கியிருந்த பொழுது தம்பிதுரையும் அங்கே இருக்கின்ற பொறுப்பில் இருக்கிற ரெசிடென்ஸ் கமிஷனர் பொறுப்பு அதிகாரி அவரும் என்னை சந்தித்தார்கள். என்ன எப்போ நான் வந்தான்னு கேட்டேன். நான் தம்பிதுரைன்னு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அழைத்து சென்று மாண்புமிகு பாரத பிரதமர் அந்த கடிதத்தை தர வேண்டும் என்று என்னை இங்கே வர சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன். 38 எம்பிகள் வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அனுமதிக்காக சந்திக்க அனுமதிக்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நானும் உடனே நம்முடைய அந்த பொறுப்பு அதிகாரி, தமிழ்நாடு ஹவுஸினுடைய பொறுப்பு அதிகாரியிடம் அழைத்து மீண்டும் அனுமதி, மாண்புமிகு பாரத பிரதமர் அனுமதி வாங்குவதற்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரும் நான் 4-5 முறை கேட்டுவிட்டேன். திரு தம்பித்துரை அவர்களை நான் சந்திப்பேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை முதலில் சந்தித்துவிட்டு அவரிடம் இன்னும் 1 நாளையில் நான் சந்திப்பதற்கு வாய்ப்பு தருகிறேன் என்று மாண்புமிகு பாரத அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னதற்கு பின்னால் நானும் தலைமை செயலாளர், அட்வைசர் 3 பேரும் சேர்ந்து மாண்புமிகு பாரத பிரதமர்களை சந்தித்தோம். ஜல்லிக்கட்டு பிரச்சனை பேசுவார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடம் நான் பேசுவதை கேட்டு உடனடியாக மத்திய அரசினுடைய 4 அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 4 அதிகாரிகளுக்கு உடனடியாக இதற்கு வேண்டிய அரசாணையை உடனடியாக போடும்படி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு நான் இங்கே தமிழகம் திரும்பி வந்து சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு திரும்பவும் அதை கவர்னருக்கு அனுப்பி வைத்தேன்.
மீண்டும் அந்த ஆர்டினன்ஸுக்கு சட்டபூர்வமாக சட்டத்தின் முன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மீண்டும் தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டி அதற்கு சட்ட முன்வடிவு கொண்டு வந்து நிறைவேற்றி அதை கவர்னருக்கு பின்னால் ஜனாதிபதி இவர்களெல்லாம் ஒப்புதல் பெற்று என்னை கட்டாயப்படுத்தி முதல்வராக்கினர், நான் துரோகம் செய்யவில்லை என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்தியாளர்கள் மத்தியில் பகிர்ந்து வருகிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம்.